இந்த கதையில் நான் போட்டோகிராபராக என்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஆரம்ப கட்டங்களில் முயற்சி செய்தபோது சிக்கிய ஒரு முஸ்லிம் கணவன் மனைவியுடன் நடந்த அனுபவகதையை பார்க்கலாம். இந்த கதை 2018 காலகட்டத்தில் என்னுடைய போட்டோகிராபர் தொழிலை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், என்னுடைய திறமையை மற்றவர்களிடம் காட்டவும் நான் சோசியல் மீடியாவை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் தொழிலை முன்னுக்கு கொண்டு செல்லலாம் என்று டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி ஈவென்ட் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊர் பேரிலுள்ள ஒரு குரூப்புக்குள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த குரூப்பில் பலதரப்பட்ட மக்களும் பிசினஸ் செய்யும் தொழில்முனைவோரும் இருந்தபடியால் நான் எடுத்த சில புகைப்படங்களும் அதோடு சேர்ந்த என்னுடைய விவரங்களையும் சேர்த்து பதிவிட்டு வந்தேன். ஒரு நாள் டெலிகிராமில் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில், வணக்கம், நான் உங்கள் புகைப்படங்களையும் விவரங்களையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்றீங்க, நீங்க எந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுப்பீங்க என்றார்கள். நானும் பொதுவாக மாடலிங், பேஷன், கல்யாணம், புதுமனை புகுவிழா மற்றும் இதரபல விசேஷங்களும் என்று விவரித்தேன். அவர், மாடலிங் என்றால் எந்த மாதிரி? நான், எல்லா மாதிரியும் தான், நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அவர், இல்ல, நான் இப்போதான் மாடலிங் ஆரம்பிக்கிறேன், அதனால எனக்கு ஐடியா இல்ல என்றார். நான், அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க உங்க போட்டோ அனுப்புங்க, நான் பார்த்து என்ன பண்றதுன்னு சொல்றேன் என்றேன். அவர், போட்டோ ஷூட் எனக்கில்லை, என் மனைவிக்கு என்றார். நான் வசிக்கும் இடங்களில் இதெல்லாம் சாதாரணம் என்பதால் நானும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், சரி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மனைவியின் புகைப்படத்தை அனுப்புங்கள் என்றேன். அவர், அனுப்புறேன், ஆனா உங்ககிட்ட அனுப்புனா போட்டோ பாதுகாப்பா இருக்குமா கேட்டார். நான், இதென்ன கேள்வி, அப்படி என்ன போட்டோ அனுப்ப போறான் இவன் என்ற எண்ணத்தில், அதெல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கும், அவ்வளோ நம்பிக்கை இல்லனா நீங்க அனுப்ப வேண்டாம், நேரில் வந்து அந்த படத்தை காட்டுங்க. அவர், கொச்சிக்காதீங்க, என் மனைவி படம் இல்லையா, அதான் கொஞ்சம் தயங்குறேன் என்றார். நான், யார் படமா இருந்தாலும் பாதுகாப்பாதான் இருக்கும். அவர், சரி இருங்க, அனுப்புறேன் என்று ஒரு புகைப்படம் வந்தது. அதில் ஒரு 5 அடி உயரம் இருக்கும் வெள்ளை தோல் கொண்ட சற்று கட்டையான தேகம் உள்ள ஒரு முஸ்லிம் பெண் இருந்தாள். படம் சற்று மான்களே இருந்ததாலும் பழைய போனில் எடுத்து இருந்ததாலும் நான் தொழில் ரீதியாக அணுகியதால் அதை பற்றிய சிந்தனையும் இல்லை. அவர், என்ன ஜி பார்த்தீங்களா? நான், பார்த்தேன், நீங்க முஸ்லீமா? அவர், ஆமா, என் பெயர் சையத், என் மனைவி பெயர் சுல்தானா. நான், சரிங்க, உங்க மனைவி சற்று உயரம் குறைவாக இருக்காங்க, மாடலிங் செய்யும் பெண்களுக்கு குறைந்த பட்சம் 5 அடி 7 அங்குலம் உயரம் இருக்க வேண்டும், இவங்கள பார்த்தா 5 அடி தான் இருப்பாங்க போல. அவர், ஆமா ஜி, அவ அவ்வளோதான் இருப்பா, ஆனா நீங்க அவளை ஷூட் பண்ணித்தாங்க என்றார். நான், சரி, நமக்கும் ஊருக்குள் பேரெடுக்க வேண்டும், இதுபோல் வரும் சின்ன சின்ன வேலைகளை தவிர்க்க வேண்டாம் என்ற எண்ணத்தில், சரி, நான் பண்ணி தரேன், எப்போ எங்க என்று சொல்லுங்கள். அவர், அது நான் அவளிடம் கேட்டுச் சொல்கிறேன், அதற்கு முன் நீங்க எடுத்த சில மாடலிங் புகைப்படங்களை சாம்பிளுக்காக அனுப்ப முடியுமா என்று கேட்டார். நான், எங்கள் தொழிலில் இது வழக்கமான செயல்தான் என்பதால் இருங்க அனுப்புறேன் என்று என்னிடம் இருந்த சில மாடலிங் படங்களையும் என் நண்பன் எடுத்த சில படங்களையும் சேர்த்து அனுப்பினேன். அவர், செம்ம ஜி, பயங்கரமா எடுத்து இருக்கீங்க, இந்த மாதிரி மாடல் எல்லாம் இங்க இருப்பாங்க. நான், அதெல்லாம் தெரியாதுங்க, அவங்களுக்கு படம் எடுக்க எங்களை தேடி வருவாங்க, நாங்க படம் எடுத்து கொடுப்போம், அவ்வளோதான். அவர், இதே மாதிரி என் மனைவிக்கும் எடுத்துக்கொடுங்க. நான், அதெல்லாம் எடுத்துக்கலாம், நாங்க சொல்றத அவங்க செய்யணும், சொல்ற மாதிரி முகபாவனை செய்யணும், அது அவங்க சரியாய் பண்ணாலே போதும் என்றேன். அவர், அதெல்லாம் பண்ணிருவா, நீங்க வேற சில சாம்பிள் இருந்தா அனுப்புங்க என்றார். நான், இன்னும் சில படங்களை அனுப்புனேன். நான் இப்போதுதான் வளர்ந்து வரும் கலைஞன் என்பதால் என்னிடம் இவ்வளோதான் இருக்கு என்றேனவர், சரி ஜி, இந்த மாதிரி என் மனைவி படங்களையும் மற்றவர்களுக்கு சிம்பிளாக அனுப்புவீங்களா? நான், கஸ்டமர் அனுமதித்தால் மட்டுமே அவங்க படங்களை உபயோகிப்போம், இல்லனா உபயோகிக்க மாட்டோம். நீங்க எப்போ ஷூட்னு சொல்லுங்க. அவர், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெச்சுக்கலாம் ஜி. நான்,
சரி, நான் தேதி குறிச்சிட்டேன், நீங்க ரெடியா இருங்க. காஸ்டியூம் மற்றும் மேக்கப் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க என்று என்னுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குறிப்பிட்டேன். அவர், சரி ஜி, பார்த்துக்கலாம். ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? நான், சொல்லுங்க. அவர், நீங்க அந்த மாதிரி படம் எடுப்பீங்களா? நான், அந்த மாதிரினா புரியல. அவர், இல்ல ஜி, போடாம எடுப்பங்களே அந்த மாதிரி. நான், எனக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் நிஜமாதான் கேக்குறானா இல்ல ஏதாச்சும் ஏமாத்த முயற்சிக்குறானா என்று யோசித்து. இல்லங்க, நான் அந்த மாதிரில்லாம் எடுக்குறது இல்ல, நீங்க வேற யாராச்சும் இருக்காங்களா பார்த்துக்கோங்க. அவர், ஐயோ அதுக்கு இல்ல ஜி, என் மனைவிக்கு அந்த மாதிரி படம் எடுக்கணும்னு ஆசை, என்னால அப்படிலாம் எடுக்க முடியாது, என்ன இருந்தாலும் நீங்க எடுக்குற மாதிரி வருமா? நான், அதெல்லாம் சரிதான், ஆனா நான் எடுக்குறது இல்லங்க. அவர், பரவலா ஜி, நீங்க நார்மலா எடுத்துக்குடுங்க, அதுவே போதும். நான், சரி, சண்டே பார்க்கலாம். அவர், சரிங்க ஜி. இதெல்லாம் முடிந்ததும் மனதிற்குள் ஒரு சந்தேக ஓட்டம். ஒரு கணவன் நெஜமாவே இதெல்லாம் மனைவிக்கு கேக்குறான்னு இப்படியெல்லாம் கூடவா கேட்பானுங்க? நமக்கு ஊருக்குள்ள நல்ல பேரெடுக்கணும், அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் படம் எடுத்து தான் சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. பொதுவா படம் எடுத்தா போதும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவளோட படத்தை பார்க்கலாம், லைட்டிங் மற்றும் ஆங்கிள் செட் செய்ய உதவியாய் இருக்கும் என்று பார்க்கும்போது மனதிற்கும் காமனின் சேட்டை தொடங்கியது. சில படங்கள் எடுத்து வெச்சிக்கிட்டு அது நமக்கே உதவுமே, ஏன் வந்த வாய்ப்பை வீணாய் விட்டுவிட்டோம் என்று நொந்து கொண்டேன். நாமளே போய் அவனிடம் கேட்டால் நம்ம மானம் மரியாதை போய்விடும், அதனால அவனையே கேட்க வைப்போம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எதிர்பார்த்தது போலவே அடுத்த நாள் அவனே குறுஞ்செய்தி அனுப்பினான். அவர், ஜி, என் மனைவியிடம் நீங்க தான் படம் எடுக்க போறீங்கன்னு சொன்னேன், அவள் நீங்க பேசுனா சேட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவர் ரொம்ப டீச்சண்டா பேசுறாரு, இவர்கிட்டயே நாம போட்டோ ஷூட் பண்ணிருவோம்னு சொல்றா. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்குடிங்க ஜி, காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல ஜி. நான், காசு பிரச்சனை இல்லங்க, என்னோட மானம் மரியாதை போயிரும், இந்த மாதிரிலாம் இவன் போட்டோ ஷூட் பண்றான் அப்படின்னு மத்த குடும்ப நிகழ்ச்சில படம் பிடிக்க கூப்பிடமாட்டாங்க. அவர், அதெல்லாம் எப்படி ஜி தெரிய போகுது, நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் அந்த போட்டோஸ் எங்கேயும் காமிக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படிங்க ஜி தெரிய போகுது? நான், அதெல்லாம் சரிதான்ஜி, பார்க்கலாம், முதல்ல நார்மல் போட்டோ ஷூட் முடிக்கலாம், அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். அவர், சரிங்க ஜி. நாளை போட்டோ ஷூட் செய்யும் தினம். இன்று மாலை குறுஞ்செய்தி வந்தது. ஜி, அவளுக்கு கால்ல சுளுக்கு புடிச்சிருக்கு, நாளைக்கு வந்தா கொஞ்சம் பார்த்து போட்டோ ஷூட் பண்ணுங்க, ரொம்ப நேரம் நிக்க வைக்க வேணாம் ஜி. நான், சரிங்க, அதுல போய் என்ன இருக்கு, உட்கார வெச்சி எல்லா போட்டோஸ் எடுத்துக்கலாம். அவர், சரிங்க ஜி, நாளைக்கு காலையில பார்க்கலாம் என்றார். அடுத்த நாள் காலை நான் ஸ்டுடியோ சென்று எல்லா உபகரணங்களையும் சரிபார்த்து எடுத்து தயார்படுத்தினேன். சொன்ன நேரத்திற்கு வந்து சேர்ந்தனர் சையத் இம் சுல்தானாவும். அவள் முஸ்லிம் பெண்களுக்கே உரித்தான பர்தா அணிந்து கொண்டு வந்தாள். கண்கள் மட்டுமே வெளிப்பட்டது, பார்த்ததும் சுண்டி இழுக்கும் கண்களே எல்லாம் இல்லை, சற்று சாதாரணமான கண்கள்தான். கால் நோண்டிக்கொண்டே வந்தாள். அவர், சாரிஜி, கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. நான், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, கரெக்டாதான் வந்திருக்கீங்க, இப்போ கால் எப்படி இருக்கு? அவள், பரவாலங்க, ஒரே வார்த்தையில் முடித்தாள். நான், உள்ள வாங்க, உட்காருங்க. தண்ணீர் பாட்டிலை நீட்டினேன், வாங்கி பருகிவிட்டு இங்க செட்டப் பண்ணிருக்கீங்க என்றான் அவள் கணவன். உள்ளதான் வாங்க என்றேன். உள்ளே சென்றதும் செட்டப்பே சூப்பரா இருக்கு ஜி என்றான். அவளும் அம்மா நல்லா இருக்கு என்றாள். சரி, நான் வெளியே இருக்கேன், நீங்க துணிமாத்திட்டு என்ன கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டேன். 2 நிமிடம் கழித்து கதவை திறந்த அவன் தலையை மட்டும் வெளியே நீட்டி ஜி, உள்ள வாங்க என்றான். உள்ளே சென்றதும் நான் கண்ட காட்சி, இவளாடா பர்தா போட்டு வந்தது என்று எச்சில் முழுங்கும் அளவிற்கு ஒரு அழகு. குட்டையா இருந்தாலும் என்னை பார்க்காமல் சென்றுவிடுவாயா என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அழகு. என்ன ஜி அப்படி பாக்குறீங்க என்றான் சையத். அப்போதுதான் சுயநினைவு வந்தவனாய், உன்னுல இவங்களுக்கு எப்படி லைட் பண்ணலாம் என்று யோசிக்கிறேன் என்றேன். சேரி ஜி, பாருங்க என்று அவன் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான்.
அவளை கூப்பிட்டு நீங்க இங்க நில்லுங்க இப்படி நில்லுங்க என்று கை நீட்டினேன். காலில் சரியாய் நிற்க முடியாதவளாய் சற்று தடுமாறி என் கைகளை பிடித்தாள். பார்த்து பார்த்து என்று என் பொண்டாட்டி போல் நான் பதறினேன். பின் அவள் கைகளை பிடித்து நிற்க வைத்து சில படங்களை எடுத்தேன். கால் வலிக்குது முடியல என்றாள். சரி உட்கார்ந்து எடுப்போம் என்று சொல்லி நாற்காலியில் உட்கார வைத்து படம் எடுக்கத் தொடங்கினேன். சற்று சொதப்பலாகவே சென்றது. பின் நான் சொன்னேன், நீங்க சரியாய் எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டீங்க, சரியாய் போஸ் கொடுங்க என்றேன். இந்த கால் வலி உயிர் போகுது, அதனால தான் என்னால சரியாய் போஸ் கொடுக்க முடியல என்றாள். சரி பார்த்து பொறுமையா பண்ணுங்க என்று சொல்லி நானும் கீழே உட்கார்ந்து படங்களை பிடிக்கத் தொடங்கினேன். 1 மணி நேரத்திற்கு பிறகு என்னால சுத்தமா முடியல, கால்வலிக்குது என்றாள். சரி வேற வழி இல்ல, இவளும் இலைமறை காய் மறையாக காட்டி நம்மள காய வெச்சி பாப்போம், இல்லனா பாத்துக்கலாம்னு நினைச்சே இருங்க, நான் உருவி விடறேன் என்றேன். உருவி எல்லாம் விட தெரியுமா என்று டபுள் மீனிங்கில் சொன்னால், அதெல்லாம் நல்லாவே காட்டுங்க என்று சொல்லி காலை பிடித்தேன். மெதுவா என்றாள். பின் அவனை அழைத்து வெளியே தேங்காய் எண்ணெய் இருக்கிறது, அதை விடுவாங்க என்றேன். நான், கொடுத்து வச்சவர் உங்க புருஷன். அவள், நீங்களும் தான் தொடரும்.